பிஎஸ்பி போராட்டம் நடத்துது, அவங்களுக்கு மேடை கொடுக்காதீங்க, அவங்களுக்கு பந்தல் கொடுக்காதீங்க, வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து மழை வந்து நனைஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பந்தல் கொடுக்காதீங்க, இன்னும் சொல்லணும் சேர் கூட கொடுக்குறான்னு சொன்னாங்க. நான் தான் சேர் போட்டுருங்க அப்படின்னு சேரை காலி பண்ண ரோட்டில் உட்காந்து நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் இங்கே ஜனநாயகம் என்பது இல்லை இந்த நாட்டில். கழுத்தை நெரிக்கிறாங்க, கழுத்தை நெரிக்கிறாங்க காவல்துறை மூலமாக. இதே திமுக ஒரு கூட்டம் போடுதுன்னா அதுக்கு திமுக செயலாளரை கூப்பிட்டு, திமுக மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இங்க இருக்கிற போலீஸ் இருக்குதா? என்ன காரணம்? பாவம் பரதேசிங்க, இந்த மக்களுடைய, இந்த நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய மக்கள், அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களை எப்படி வேணாலும் நடத்தலாம் என்ற மனப்பான்மை தவிர வேற என்ன இருக்குது ஆட்சியாளர்களுக்கு? அதுவும் குறிப்பா திமுக ஆட்சியில தான் இந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். தம்பி கவின் படுகொலை, கவின் மட்டுமா படுகொலை செய்யப்பட்டா? அது ஒரு தொடர்ச்சி. தர்மபுரியில இளவரசன், கோகுல்ராஜ், உடுமலைப்பேட்டை சங்கர், கண்ணகி முருகேசன், இப்படி பட்டியல் நீண்டுகினே போகுது. இதுக்கு பேர் ஆணவ படுகொலை இப்ப வச்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் கௌரவ படுகொலைன்னு வச்சான். கௌரவ படுகொலை, கௌரவ படுகொலைன்னா ரொம்ப கௌரவமா மறுபடியும் கொலை பண்றேன்றான். என் கௌரவத்தை நான் கொலை பண்ணிக்கினே இருக்கிறேன்றான். அதோட தொடர்ச்சி தான். அதுக்கப்புறம் அதுக்கு ஆணவ படுகொலைன்னு பேர் வச்சுக்கிறானுங்க. இது யார் வச்சா, எந்த புத்திசாலி வச்சான்னு தெரியல. கௌரவத்துக்கு ஆணவத்துக்கு என்னடா வித்தியாசம்? ஆணவனோட திமிரு வந்துடுது. ஆணவமா படுகொலை பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிக்கினே இருக்கிறான். அதத்தான் யூடியூப்ல சில பைத்தியக்கார முண்டங்க, ஜாதி வெறி பிடிச்ச நாய்ங்க, அந்த ஜெகன்மோகினி மாதிரி ஒருத்தர் இருப்பான், அரிநாடார்னு ஒருத்தன், அவன் இன்னொருத்தன் சௌத்ரி தேவரன், அவன் அதை சொன்னாதான் அவனுக்கு பெருமன்றான். இந்த நாய்கள்லாம் ஜாதி வெறியை தூண்டி விட்டு குளிர் கைது, அவனுங்களை கைது பண்றதுக்கு யோகிதை இல்லை போலீஸுக்கு. சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நீதியை நிலைநாட்டுங்க என்று பேசுற எங்களை ஒடுக்குமுறை பண்ணது காவல்துறை. யார் சொல்லி பண்ணது? அரசு சொல்லி பண்ணது.